இன்னைக்கு கோவக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ கோவக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன். 3 பட்டை மிளகாய் கிள்ளி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் மிளகு பொடி எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நான் 3 ஸ்பூன் கடுகெண்ணெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெயும் பொரிக்கலாம், இதை கடலை எண்ணெயும் பொரிக்கலாம். எல்லா எண்ணெயிலையும் நல்லா சீரகம் வெடிச்சிருச்சு, பொன்முருவல் ஆயிடுச்சு. இப்போ நான் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோங்க, அந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். பட்டை மிளகா போடுறேன். இப்போ வெட்டி வச்சு கோவக்காயை போடுறேன். நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ஊரில் உள்ள கோவக்காயெல்லாம் கசப்போம். இது அந்தமான் கோவக்காய், கசப்பே இருக்காது. சேம் வெள்ளரிக்காய் சாப்பிட்டா எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதை நாங்கள் இங்கே சப்பாத்திக்கு தான் அதிகமாக அதை யூஸ் பண்ணுவோம். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு சாதம், தயிர் சாதம், இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேறு காய்கறி எதுவுமே வேணாம், அந்த கோவக்காயும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இதோட நான் மஞ்சள் தூள் போட போகிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது மஞ்சள் தூளை போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதங்கி வருதுங்க. இதில் தண்ணி விட்டுறாதீங்க, எண்ணெயிலே வதங்கி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மிளகாய் பொடி போடுவோம். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை போட்டாச்சு. இதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், தண்ணி மட்டும் விட்டுறாதீங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிங்க, அப்போ தான் நல்லா சுருள வதக்க முடியும். இப்போ நம்ம பெப்பர் பொடி கடைசியில் போடுவோம். இறக்குறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பெப்பர் பவுடர் போட்டு இறக்க வேண்டியதான். பெப்பர் பவுடர் ஆப்ஷன் தான். மிளகாய் பொடி போட்டுட்டு பெப்பர் பொடி போடாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் பெப்பர் பொடி போட்டாலும் ஓகே. நல்லா வதங்கிருச்சுங்க. கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.